அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டுங்க. சும்மா கடந்த பாவம் கரூரில் போய் நான் ரோடு முனை கூட்டம் நடத்த போகிறேன், ரோடு ஷோ காட்ட போகிறேன்னு போய் 41 மனித உயிர்களை இன்றைக்கு இழந்து இருப்பதற்கு காரணம் யார்? 41 என்று சொல்வது கூட தவறு. 2 கர்ப்பிணிகள், அந்த இருவரையும் சேர்த்தால், அந்த 2 சிசுவையும் சேர்த்தால் 43 உயிர் இன்றைக்கு பிரிந்திருக்கிறது ஒரே ஒருவருடைய கூட்டத்தால் என்று சொன்னால், அவர் அந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவத்திற்கு குறைந்தபட்சம் நான் இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை, தவறு நடந்துவிட்டது, மன்னிக்கவும் என்று அந்த மக்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாரா? அந்த மக்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவரை மீறி நடந்து கூட இருக்கலாம், அல்லது அவருடைய அந்த புகழின் உச்சிக்காக, பார் எனக்கு அதிகமாக கூட்டம் வருது, அங்கே பார் என்னுடைய ரஷ்ய பத்தியா ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க, அப்படி காட்டுவதற்கு கூட அவர் அதை செய்திருக்கலாம். ஆனால் மனிதாபிமானம் ஒன்று வேண்டும், அதை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். நீங்க எல்லாரும் வழக்கமா சொல்லுவதுதான், காலையில் 8:30 மணிக்கு நீங்க நாமக்கல் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க, ரோட் ஷோ காட்ட. நீங்க இங்கிருந்து சென்னையிலிருந்து 8:45 கிளம்பி அதற்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து சார்ட்டர்டு ஃப்ளைட் ஏறி நீங்கள் திருச்சி போய் திருச்சியில் இருந்து நாமக்கல் போயிருக்கிறீங்க. அப்போது என்ன நேரமாக இருக்கும்? 2 மணிக்கு போய் நாமக்கல்லில் பேசுகிறீங்க. அப்போ அங்கே காலையிலேருந்து காத்துட்டு இருக்கிறார்கள் மக்கள். நீங்கள் 8க்கெல்லாம் வந்துடுவீன்றது இரவோடு இரவா பக்கத்தக்கத்து ஊரில் இருக்கிறவங்கலாம் பைக் எடுத்துக்கிட்டு பாவம் வந்து உன்னுடைய ரசிகர்கள்லாம் அங்கே நின்று, பொதுமக்களும் வந்து நாமக்கல்லில் உங்களை பார்க்க நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் போனது எப்போ? 2 மணிக்கு. இந்த தாமதத்திற்கு யார் காரணம்? என்ன மு.க. ஸ்டாலின் உங்களுடைய ஏரோப்ளைன் ஏறாத தடுத்து விட்டாரா? இல்லை காலையில் நீங்கள் 8:45 கிளம்பினீங்களே, ஏன் அவர் தான் காலையில் உங்களை 6 மணிக்கெல்லாம் கிளம்பக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாரா? எதை வைத்து நீங்கள் நம்முடைய நாட்டின் முதல்வர் அவரை பார்த்து, சார் தவறு, பழியை அடுத்தவர் மீது போடுவது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுஞ்செயல். அடுத்தவர் மீது பழியை போடுவது. நடந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று பொறுப்பேற்று அதற்கு வருத்தப்படக்கூட உன்னால் முடியவில்லை என்றால், நீ என்ன இந்த நாட்டுக்கு பெருசாக சேவை செய்ய போற? சொல்லு. நீ லேட்டாக கூட்டம் நிறைய வரும்னு சொல்லி நீ பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் வர வச்சு நீங்கள் கூட்டத்தை காட்டி கிடுகிடுவென்று பார் கூட்டம் எப்படி வருகிறது, விஜய் என்று சொன்னாலே கூட்டம் மலை மோதுகிறது, நெரிசல் ஏற்படுகிறது, இப்படி நீ கூட்டத்தை காட்டவே தான் நீ செய்தாயே தவிர கொஞ்சம் கூட அந்த மக்களுடைய சௌகரியங்களை நீ நினைத்து பார்க்கவில்லை. காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாமல் அவர்கள் காத்து கொண்டிருந்ததனால் ஏறத்தாழ நாமக்கல்லிலேயே நண்பர்களே 20-30 பேர் மயக்கப்பட்டு விழுந்தார்கள். ஆனால் அங்கே எந்த மரணமும் ஏற்படாதனால் அது வெளியுலகத்திற்கு வரவில்லை, அத்துடன் முடிந்து விட்டது. இது மட்டுமா? மதுரையிலே மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டிலே வந்த நெரிசலின் காரணமாக அவருடைய ரசிகர்கள் சும்மா இருக்கிறார்கள்.
அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தாவுகிறார்கள். அந்த கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு கும்பலாக இருக்கிறார்கள். அந்த நெரிசலிலே ஏறத்தாழ மதுரையிலே 3 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். அந்த நெரிசலிலே சிக்கி அவர்களுக்கு கூட நீ ஒரு இரங்கல் தெரிவிக்கவில்லை. உங்க மாநாட்டில் இருந்தவங்க பொதுவாக கட்சிகள்னா திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், பொதுவாக கட்சிகள் தன்னுடைய மாநாட்டிற்கு போகின்ற பொழுது ஜாகிரதையாக போகுங்கள். அப்படி யாராவது இறந்து விட்டால் இரங்கல் தெரிவிப்பது அந்த கட்சியினுடைய கடமை. அந்த கட்சி தலைவர் இரங்கல் தெரிவிப்பார். திமுகவிலே கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டால் இரங்கல் தெரிவிப்பார்கள். அவருடைய படத்தை வைத்து மாலை போடுவார்கள். இதுதான் வழக்கமாக மக்கள் மீது பாசத்துடன் இருப்பவர்கள் செய்கின்ற வேலையை தவிர, உன்னை போல் அடாவட்டியாக அது யாரு நடந்தது என்ன, அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி சீன் போட்டுன்னு போகக்கூடாது. விஜய், தப்பு அது. அது மட்டுமா, விக்கிரவண்டியில் என்னாச்சு? விக்கிரவண்டியில் என்னாச்சு? அங்கே 5 பேர் இறந்திருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம் சொல்லு? அதுக்கு யார் காரணம்? முதலமைச்சரா? மதுரையில் இறந்ததுக்கு காரணம் யார்? முதலமைச்சரா? நீ லேட்டா நாமக்கலுக்கு வந்ததுக்கு காரணம் யார்? முதலமைச்சரா? இங்க கரூருக்கு நீ லேட்டா 7 மணி நேரம் லேட்டா போய் நீ ஒரு 5000 பேருக்கு மேல பின்னாடி வருவோம். பின்னாடி அங்க ஏற்கனவே நீ லேட்டா போனதுனால நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த நெரிசல் அந்த நெரிசல் எல்லாம் போய் பத்தாவதுக்கு நீ கொண்டு வந்த பாரு பெரிய பஸ்ஸு, அது உள்ளதான் நான் பேசுவேன்னு சொல்கிறேன். அங்கே இருக்கின்ற டிஎஸ்பி அதிகாரிகள் எல்லாம் உள்ளே பயங்கரமாக இருக்கிறது நெரிசல். மக்கள் நிறைய இருக்கிற, ஏதாவது உயிர் சேதம் ஏற்படும், வேண்டாம் நீங்கள் 50 மீட்டருக்கு முன்பே பேசுங்கள் என்று சொன்னார்கள். கேட்கவில்லை. நான் அங்குதான் பேசுவேன், அங்குதான் என் பாயிண்ட்டு, அங்கதான் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறார்கள் என்று அடம்பிடித்து சென்றீர்கள். உங்களை அப்படி அடம்பிடிக்க சொன்னது, செல்ல வைத்தது யார்? முதலமைச்சரா? சொல்லுங்க, யார் சொன்னது? நீங்களே முடிவெடுத்து போயிருக்கிறீர்கள். கூட்டத்தை சேர்த்து காட்ட வேண்டும் என்பதனால் 7 மணிக்கு மேல் வந்திருக்கிறீர்கள். 2 மணிக்கு வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு 7 மணிக்கு. வழியில் எங்கேயும் நீங்க பேசல. நாமக்கல் வரத்துக்கு எவ்வளவு நேரமா சொல்லுங்க. வேண்டுமென்றே மெதுவாக இவ்வளவு கும்பலை கூட்டிக் கொண்டு பக்கத்து மாவட்டத்தில் நீங்கள் வர சொன்ன ஆளை எல்லாம் கூட்டிக் கொண்டு இங்கே விட்டு நீங்கள் மாஸ்க் காட்டுவதற்காக செய்த வேலை நாகரிகமற்ற செயலாக மாறி இறந்தவர்கள் எல்லாம் யார்? உன்னை பார்க்க வந்த மக்கள் அல்லவா? உன்னை பார்க்க வந்த குழந்தைகள் அல்லவா? அதோ படத்திலே வந்த ஹீரோ வந்திருக்கிறார் என்று கூட்டிக் கொண்டு பெண்கள் எல்லாம் ஏதோ திருவிழாவிலே சாமி தரிசனம் செய்வதைப் போல வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? நீ பஸ்ஸை எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் மத்தியில் சொருகுகின்ற பொழுது ஏற்பட்ட அதிர்வுகள், நெரிசல்கள், நீ கூட்டிக் கொண்ட ஆள்கள் பின்னாடி அழுத்துறதுல வந்த நெரிசல்கள், இந்த நெரிசல்களால் நீ உன் பஸ் வரும்பொழுதே பலர் மயங்கி கீழே விழுந்தார்கள். இதுதான் அவர்களே அங்கே கரூரில் இருப்பவர்களே சொல்லுவது. கீழே விழுந்தார்கள். உன்னுடைய ரசிகர்கள் வானரப்படை போல மரத்துக்கு மரம் தாவி மேலே போனார்கள். மேலே போனவர்கள் மரம் முறிந்து கீழே விழுந்தார்கள். அங்கிருந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வந்த குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். அங்கிருந்து ஓட்டு மீது விழுந்தீர்கள். அது கீழே விழுந்து அதில் பாதிக்கப்பட்டார்கள். ஜெனரேட்டர் உள்ள போய் நீங்க போன அந்த இதுக்கு அந்த ஜெனரேட்டர் ஓட்டெல்லாம் உடைச்சிக. ஜெனரேட்டர் நல்ல வேலை ரசிகன் யாரோ ஒருத்தர் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டான். இதெல்லாம் மிகப்பெரிய சாவு விழுந்திருக்கும். கொத்து கொத்தா செத்துருப்பான். எதாவது அப்படியே ஷாக்கு தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும். லைனாக யாரார் டச்சிங் இருக்கிறோம் எல்லாருமே பல ஆயிரம் மக்கள் இறந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலை அதை யாரோ ஆஃப் பண்ணா. ஆக உங்க ரசிகர்கள் செஞ்சதெல்லாம் சரியா? அவர்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மேல ட்ரெயின் உடைச்சிருச்சு. அங்க கம்பிங்க கிழிச்சிருச்சு.
இல்லை என்ன கேட்குறீங்க? அந்த அளவுக்கெல்லாம் ஒரு ரசிகர்களை வச்சிருக்கக்கூடாது. அதாவது இந்த அளவுக்கு கலவரம் பண்ணுறதுக்கு திருமாவளவன் அருமையாக சொன்னாருங்க. அவர் அற்புதமாக சொன்னார். கலவரம் செய்வதற்கு ரவுடி போதும், ஒரு ரவுடி இருந்தால் போதும், ஒரு கும்பலை கலைக்க ஒரு பாம்பு இருந்தால் போதும், கலவரத்தை உருவாக்கிவிடும். ஆனால் அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் இருப்பவன் தான் தலைவன். அதை சீர்படுத்தி, அதை ஒழுங்குபடுத்தி, அதை உருப்படியாக அதை வழிநடத்தி செல்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும் என்று திருமாவளவன் சொன்னார். நான் பார்த்தேன். அருமைக்குரிய விஜய் அவர்களே, அந்த கட்டுப்பாடு உனக்கு இல்லை. அவர்களை வழிநடத்துகின்ற ஆற்றல் உனக்கு இல்லை. அவர்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய செயல்திறன் உங்ககிட்ட இல்லை. அப்புறம் நீ எப்படி தலைவனாக முடியும்? சும்மாங்காட்டும் பழி எடுத்துன்னு போய் முதல்வர் சார், நடிக்காதடா, முதல்வர் சார் என்ன வேணா பண்ணுங்கன்னா நீ என்ன சொல்ற, என் மேலே கையை வச்சுப்பார், என்ன நடக்குதுன்னு மிரட்டுறியா? அவரெல்லாம் மிரட்டாத. அவர் மனசு வச்சுருந்தா இன்றைக்கி எப்போ நீ உள்ளே போயிருப்ப. வேண்டாம். அவர் பெருந்தன்மை அறிக்கை கொடுத்தார். எந்த தலைவர்களும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை யார் மேலே குற்றம் சொல்லாதீங்கன்னு சொன்ன பெருந்தன்மையானவர். அவரை போய் நீ அப்படி சொல்கிறிய, நியாயமா? வேணாம் விஜய், நீலாம் அரசியல் தலைவனாகவும் வர முடியாது, நீலாம் ஒரு மண்ணு வர முடியாது. ஒழுங்காக திரைப்படத்தை போய் பார்த்துக்கிறது என்று சொல்லி அருமைக்குரிய நேயர்களே, அன்புடன் உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.